Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாகிறது தமிழகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இல்லிட்ரஸியில் நமக்கு கவர் ஆகும். இல்லிட்ரஸி ஸோ அந்த ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 38 மாவட்டங்களில் வந்து 2022ஆம் ஆண்டுலேருந்து செயல்படுத்திட்டு வராங்க தமிழக அரசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஸ்கீம். ஸோ இதில் 2025லேருந்து 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 வயதுக்கு மேற்பட்ட அந்த எழுத படிக்க தெரியாத நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15,309 பேர் எண்ணிக்கையில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு முதல் கட்டமாக 5,37,869 இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கையில் முதலாவதாக அவங்களுக்கு முதற்கட்டமாக இந்த ஒரு மையங்கள் அமைத்து அவர்களுக்கு அந்த எழுத படிக்க சொல்லி கொடுத்து அதற்கான தேர்வும் வந்து நடைபெற்றிருக்கும், அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இரண்டாவது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 லட்சத்துல வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த எழுத்தறிவு சொல்லி கொடுத்து அதற்கான தேர்வும் வந்து இப்போ ரீசெண்டாக நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் அவங்களுக்கு சான்றிதழ் கிடைச்சது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை வந்து மத்திய அரசு வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி படிப்பை தவற விட்ட வயது வந்தோருக்கு உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீம் தான், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் உல்லாஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் வந்து முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிசோரம், கோவா, திரிபுரா மற்றும் இமாச்சல்.